Hi, this is Sripriya. Welcome to Sripriya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் மைசூர்பா. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சாஃப்ட் மைசூர்பா நம்மளாலையும் செய்ய முடியும். பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நல்லா பண்ண முடியும். பாருங்கள், இது உடைக்கிறப்ப எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. செஞ்சு பாருங்கள். வாங்க ரெசிபியை விரிவாக பார்க்கலாம். 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். கடலை மாவு ரெடியாக இருக்குது. ஒரு டின்னில் நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டு கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 1 கப்பு கடலை மாவை சலிச்சு வச்சுருக்கேன். வறுக்கலை, சலிச்சு வச்சுருக்கேன். 1.5 கப்பு சுகர், 1.25 கப்பு வாட்டர் விட்டுருக்கேன். 2 கப்ஸ் நெய்யை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். கொதிக்க வேண்டாம், சூடுபடுத்தினா போதும். இப்போ இந்த சுகரை வாட்டரில் ஆட் பண்ணி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். சர்க்கரையை சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 1/2 கப்பு நெய்யை இதில் விட்டு கடலை மாவில் விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா இந்த சூடு பண்ண நெய்யில் கரைச்சாச்சு கடலை மாவை. இப்போ நம்ம 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம இந்த கரைச்சி வச்ச இந்த கடலை மாவை ஆட் பண்ணணும். நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கரைச்சி விட்ட கடலை மாவு சர்க்கரை பாகு கரைசலில் நல்லா வேகணும். ஏன்னா நம்ம வறுக்கலை இல்லையா, நம்ம ஹையில் வச்சு குக் பண்ணுறப்ப அந்த பச்சை வாசனை போகாது. ஸோ லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ணணும். இதை கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம உருக்கி வச்ச நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் கெட்டியானோன்னு ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி நெய்யை ஆட் பண்ணலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம நெய்யை ஆட் பண்ணி குக் பண்ணலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா நெய்யும் விட்டு நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் அந்த சாஃப்ட் மைசூர்பா நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மிச்சம் இருக்க நெய்யெல்லாம் விட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு நம்ம ட்ரேயில் போடலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன். விட்டு வச்சுட்டு இப்படி நம்ம உருட்டுறப்ப இந்த உருட்டு பதம் வரணும். இதுதான் பதம். இந்த மாதிரி பதம் வந்த பிறகு 30 செகண்ட்ஸு நம்ம கிளறி விட்டோன்னா இந்த கீ மைசூர்பா ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் விட்டுடலாம். எல்லா நெய்யும் விட்டுட்டேன். ஃபுல்லாக அப்படி கிளறி விட்டு பாருங்கள் எப்படி பூத்து வருதுன்ட்டு. இதுதான் பதம். அந்த உருட்டு பதமும் வரணும். இப்போ இந்த மைசூர்பா இறக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரேக்கு மாற்றுவோம். இந்த ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி விழணும். பாருங்கள், இந்த மாதிரி விழணும். இதுதான் பதம். ட்ரேக்கு மைசூர் பாக்கம் மாற்றியாச்சு. இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஒரு 1 ஹவராவது ஆகும். அப்போ தான் இந்த மாதிரி கொஞ்சம் உயரமான ட்ரேயில் போட்டிங்க அப்படின்னா நடுவில் உள்ளதுக்கும் நல்ல கலர் வரும். நம்ம சின்னதாக மெலிஸ் பிளேட்டில் போகிறப்ப பீசஸ் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும். அப்போ டேஸ்ட்டில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. பட் அந்த ப்ரௌன் பார்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால இதை நம்ம அழகாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஆற விடலாம். 1/2 hour ஆகிருக்கு. நம்ம வந்து லைன்ஸ் போட்டு வச்சுக்கலாம். சூடு இன்னும் ஆறலை. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கணும். நம்ம நல்லா லைன்ஸ் போட்டாச்சு. இது ஒரு 2 hours 3 hours ஆறட்டும். அதுக்கப்புறம் பீசஸை தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம்.
மைசூர்பா வெட்டி எடுத்தாச்சு பாருங்கள். நம்ம உயரமான இந்த டின்னில் போட்ட தொட்டு நடுவில் நல்லா ப்ரௌன் கலரில் இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ப்ரப்போர்ஷனில் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் அழகாக வந்து ஷேப்பாக வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்டியான சாஃப்ட் மைசூர்பா ரெடி.